மைக்கில் வாசிங்க சிஸ்டர். மைக் கொடுப்பா நவீனா. இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பயப்படாதே, நீ என்னுடையவன். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் உன் பேரை சொல்லி என்ன பண்ணிக்கிறாரா, கூப்பிட்டுக்கிறார். ஆமென். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் அதே அப்படியே மெதுவாக வாசிங்க சிஸ்டர். அதே வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இப்பொழுது யாக்கோபே நான் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவரும் இஸ்ரவேலை நான் உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இயேசு சொல்றதாவது, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீர் என்னுடையவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபு இஸ்ரவேல் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரா, மீட்டு எடுத்தாரா. நம்மளெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர், மீட்டு. நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வரல, உங்களுக்கு டைம் வந்துச்சு, ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இயேசு தான் என்னை கொண்டு வந்தாருன்ட்டு? வரல. இதெல்லாம் ஆவாத காரியம். இந்த சாட்சியெல்லாம் கேட்டீங்க பார்த்தியா, இதெல்லாம் மனுஷனாலே ஆவாதது. ஒரு டாக்டர் கூட மாற்ற முடியாதது, ஒரு டேப்லெட் மாற்ற முடியாதது, ஒரு அம்மா அப்பா கூட ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஆனால் கடவுளால் மாற்ற முடியும்னா அவர் மீட்டு எடுத்த ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை பேரை சொல்லி அழைத்தேன். ஆமென். பைபிள் சொல்லுது, உன் பேரை யார் கூப்பிட்டு அழைத்ததா, இயேசு. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம பேரை கூப்பிட்டு ஆண்டவர் நம்ம பேரை கெடுக்க மாட்டார். சொல்லுங்க, என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் என் பேரை என்ன பண்ண மாட்டார், கெடுக்க மாட்டார். நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் வெளியேக்குவாங்க. உங்கள் மேலே பொய் சாட்சி சொல்லலாம். ஒரு வாட்டி என் மேலே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் ஒரு பொண்ணு கூட போயின்னுக்கிறார் அப்படின்னாங்க. ஆனால் நான் பொண்ணு கூட தான் போயிருந்தேன். யார் கூட போயிருந்தேன்னா, ஒரு பாப்பா நம்ம சர்ச்சில் 3 பாப்பாங்க இருந்துச்சு. அந்த பாப்பாங்க இமீடியட்டாக என்ன பண்ண முடியல, அது என்னப்பா அது சடனாக கத்தி நேக்குது, அந்த பாப்பாவை இமீடியட்டாக ட்ராப் பண்ண முடியல. அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபிட்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் இன்னொரு பாப்பா 3 பேரும் போயிட்டு என்ன இடத்துல போய் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி ரூமர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பரவிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொடுப்பா, கம்மி பண்ணால் ஒரேட பண்ணிடுறேன். மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஆண்டவரை என்னப்பா நீ கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் என் பேரை என்ன பண்ணுறாங்க, கெடுக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்கள் பேரை கெடுத்துருவாங்க தெரியுமா. நீ நல்லா இருந்தால் கூட நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே பல ஜனங்களை பிசாசு வச்சிருப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த வருஷத்தை உன்னை யாரெல்லாம் பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்க பாரு, அவங்க முன்னாடியே உன் பேரை உயர்த்தி காட்டுவாரா. அல்லேலூயா. நல்ல ஏசப்பா கரத்தை தட்டி சொல்லலாமா. நீ மேலே ஏறும் போது கீழே இழுக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. நீ முன்னாடி போய் பின்னாடியில் கொலிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. நீ பின்னாடி இருந்தால் உன்னை மிதிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் தான் உன்னை பேரை சொல்லி கர்த்தர் அழைத்து உன் பேரே கர்த்தர் காப்பாற்றுவாராம். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் பிரதர், வெறும் நீதியாக வாழ்ந்து பாரு, உன் பேர் அப்படியே மேலே கூடன்னு போகிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு பாவியின் டைட்டில் குத்துக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் கேவலமான டைட்டில் குத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா தேவனுடைய நீதிக்குள்ளே நீ வளரும் போது உன் பேரை கர்த்தர் மகிமைப்படுத்த ஆசை. யார் முன்னாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்துவார்னு பார்க்கலாமா. ஏசாயா 60ஆம் அதிகாரம். நான் ரொம்ப வசனத்தை எடுத்துன்னு வந்தேன், பட் டைம் இல்லாத தொட்டு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கல. ஐசாயா 60:14. உன்னை ஒடுக்கினவர்களின் ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. யார் வருவாங்களா, உன்னை ஒதுக்கினவரும். யார் வருவாங்க, உன்னை ஒதுக்கினவர்கள் பிள்ளைகள் வருவார்களா. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னு அவங்கள ஜாதியை பார்த்தோ இல்லை ஒருவேளை நீங்கள் அல்லேலூயாக்கு போயிட்ட பிறகு உங்களை என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. பார்த்தா இப்போ இவங்களெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னா அவங்க அவங்க வர மாட்டாமா, அவங்க பிள்ளைங்கள்லாம் உன்னை தேடி கர்த்தர் வர வச்சு நாமத்தை உயர்த்து வர கர்த்தர். அப்படின்னா போன வருஷம்லாம் யார் உன்னை ஒதுக்கினாங்க எழுதி வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருங்க,
பைபிள் சொல்லுது நீ அமைதியாயிரு, நான் உனக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ தம்பி வாலிப பையங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ண தொட்டு என்ன பண்ண நான் மாறினேன். நாங்கள் அவங்க அடிக்கல, அவங்க அம்மா வெறும் ஜெபம் தான் பண்ணாங்க, கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, யாரு முன்னாடி உன் பேரை உயர்த்துவாரா? உன்னை ஒதுக்கினவர். இந்த ஊழியத்தில் நான் வந்த பிறகு யாரெல்லாம் என்ன ஒதுக்குனாங்க தெரியுமா? நான் நினைச்சு கூட பார்க்கல இவங்கெல்லாம் என்னை ஒதுக்குவாங்களா. நான் அவ்வளோ ஜனங்க வச்சு பிசாசு என்னை ஒதுக்க வச்சான். அவன் மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? நீ ஆரம்பித்த ஊழியத்தை நிறுத்த வேணும்ன்ட்டு. நீ என்னைக்கு ஜீசஸ்ட வரணும்னு நினைக்கிறோ உனக்கு ஒதுக்கல்ல பண்ணுவான், குடும்பத்தை பண்ணுவான், ரோட்டில் பண்ணுவான், சர்ச்சு உள்ளே பண்ணுவான். உனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி நெகட்டிவாகவே உன்னை மைண்ட் செட் பண்ணுவான். ஆனால் பைபிள் சொல்லுது, உங்கள் முன்னாடி உன்னை பிரைஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உன்னை பற்றியே பின்னாடி என்ன பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவங்க முன்னாடி தான் உன் பேரையே உயர்த்த போறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷம் யார் முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரா? யார் பேரை கர்த்தர் உயர்த்துறா? என்னுடைய பேரை என்னை ஒதுக்கினவர் முன்பாகவே கர்த்தர் உயர்த்த போறார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு ஒன்னே ஒன்று தான் குவாலிஃபிகேஷன், நீங்கள் நீதியாக வாழணும், அவ்வளோதான். நீ ஆண்டவர் விருப்பப்பட்டு வாழ்ந்து பாரு. நான் சொல்லிட்டா பிரதர், நான் என்ன வயசு இன்னைக்கு, எனக்கு என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் வயசில் பெரியவங்களாம் வந்து உட்காந்துக்கிறேன். எங்கள் ஆண்டி கூட இன்னைக்கு வந்துக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் மேலே வந்துட்டார்னா வராதுங்களெல்லாம் கர்த்தர் உன் குடும்பத்தை வந்து சேர்க்க வச்சிருவாங்க. அல்லேலூயா. That is the power of anointing. That is the call of Jesus Christ. ஒரு டாக்டர் செய்ய முடியாதது, ஒரு இன்ஜினியர் செய்ய முடியாது, ஒரு சயின்டிஸ்ட் செய்ய முடியாததை வச்சு உன்னை வச்சு கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க சொன்னாங்க 7 days ப்ரேயர். அதுதான் சொல்கிறப்ப 7 days ப்ரேயர் நார்மல் ப்ரேயர் இல்லை. நான் 7 நாள் ப்ரேயர் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து 7000 பிரச்சனை என்னை தேடி வருது, விதமாக வரும். காரணம் என்ன தெரியுமா? விடுதலை ஆனவங்க எல்லாருமே பிசாசு என்ன டார்கெட். ஆனால் நான் அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். இன்னும் 7000 தடவை பெரிய நடத்த ஆசைப்படுவேன். அவன் அல்லேலூயா. இந்த வாட்டி உன் பேரை எப்படி உயர்த்த போறாரா? உன்னை யார் ஒதுக்குறது? உன்னை ஒதுக்கினவர் மத்தியிலே உன் பேரை கர்த்தர் உயர்த்துவார். இப்போ சாய்ஸ் உங்களது தான். நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, முதல் யாரு? ஒதுக்கினவர்கள். ரெண்டாவது ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் வந்து குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின. ரெண்டாவது யாரு? அசட்டை பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம். ரொம்ப பேர் நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரவே மாட்டாங்க. ஒரு பேய் வந்து ஒரு ஆடு ஆடுச்சுன்னா குடும்பமாக வந்து ஞானஸ்தானத்திற்கு வாங்க. பேய் யார் அனுப்புன்னு தெரியுமா? ஆண்டவரே அனுப்புனார். வெரி குட். யார் சொல்லுந்தது? ஏன் அனுப்புறாரு தெரியுமா? இவங்கெல்லாம் என்ன கேட்காத இருந்தாங்க. முதல் உங்களை யாரு? ஃபர்ஸ்ட் யாரு உங்களை ஒதுக்கினவர், ரெண்டாவது அசட்டை. ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ என்ன பெரிய ஆள் நம்மள்கிட்ட சொல்லிங்கிற இப்படியெல்லாம் வருவாங்க. என்னை பார்த்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னப்பா நீ ஒரு பாஸ்டரா? நீ நான் சொன்னேன், என்ன கை காலுன்னா உழுதுட்டுக்குதா எனக்கு? இல்லை, ஷார்ட்ஸில் சுற்றின்னுக்கிறியாப்பா நீ? அடா பாவி டேய், வெயில் அந்த மாதிரி அடிச்சுன்னுக்குது, பின்னா பிளேசர் போட்டு நான் சுற்றின்னுக்க முடியும்? கல்யாணம் வேற ஆகல. கல்யாணம் ஆகலன்னு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரு, என்ன காரா? ஊழியக்காரு கல்யாணம் ஆகாத ஊழியம் பண்ணலாமா? எனக்கு தலையை சுத்திச்சு. பைபிளில் ஆவியானவர் இல்லத்தான் ஊழியம் பண்ணாதது கேள்விப்பட்டுக்கிறேன். பொண்டாட்டி இருந்து எனக்கு தெரியாதுச்சு. அப்போ இவங்கெல்லாம் யாரு? நம்மளை பற்றி என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் அசட்டையா என்னங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம சபையை எவ்வளோ பேர் அசட்டையா என்னன்னாங்க. ஆனாலும் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறவங்கெல்லாம் செதறடிக்கப்பட்டுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமாமா? இயேசு என்றைக்குமே டைரெக்டாக வரமாட்டார். வருவராய் இருந்தார்னா என்றைக்கும் வீட்டுக்கு வந்துட்டுக்குவார். இன்னைக்கு ஏன் உனக்கு சண்டே கர்த்தர் வர வைக்கிறார்னா, ஒரு மனுஷ மூலியமாக உங்ககிட்ட பேச கர்த்தர் வருகிறார். அதுக்கு தான் சொல்கிறேன், பாஸ்டரை காமனாக நினச்சிடாதீங்க. உன்கிட்ட பேசுறதுக்காக கர்த்தர் ஒரு போஸ்ட்மேன் அனுப்பிச்சிக்கிறார் உன் லைஃப்பில். ஆமாம். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ பேர் சாட்சி சொன்னாங்களே, ஜீசஸ் டைரெக்டாக பண்ணாங்க இல்லை, ஒரு ஊழியக்கார அவங்க வாழ்க்கையில் வச்சுக்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்ல ஜனத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஆமாம். அல்லேலூயா. என் பேச்சு கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அந்த சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தியா, நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்குது. அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு.
அவங்க சொன்ன அந்த நாய்க்குட்டி வச்சுக்கோங்க சிஸ்டர், பரவாயில்ல, ஒரு நாள் கஷ்ட காலத்தை உங்களுக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும், ஆண்டவர் செய்வார். 60,000-70,000 ரூபாய் கடத்து தீர்த்துச்சு ஒரே நாய்க்குட்டி அவங்களது. எப்படியா? சில பேர் சொல்லுவாங்க நாயெல்லாம் தப்பு, பேய் தான் தப்பு, நாய் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சா எப்படின்னா கர்த்தர் உன்னை வாழ வைக்குவார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் இந்த இடத்த சொல்லுது, முதலாவது உன்னை ஒதுக்கினவர் மத்தியில், ரெண்டாவது உன்னை, இந்த வருஷம் உன்னை யாரெல்லாம் இதுங்களாம் நாங்கள் பாரு. நான் என்ன ஆச்சு, எங்கள் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அதோடைய தாலி செயின் நான் தான் போட்டிருந்தேன். ஏன்னா டாக்டர் கழட்டுன்ட்டாரு. நான் வேற எங்கடா விட்டுடுறேன், இப்போ எங்கடா வச்சு நான் மறந்துடுறேன். சாவியை எங்கே வச்சுக்கிறேன், பர்சூவில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலே தேடிங்கிறேன். ஹெல்மெட் எங்கே வச்சுக்கிறேன்னா ஹோட்டலில் வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். தாலி செயினை எங்கன்னா விட்டுருவேன் பயத்தில் என்ன பண்ண, தாலி நானே கட்டிக்கினேன். ஏன்னா எங்கள் ஒய்ஃபு கொலால விட்டுருது, கொலால தாலி கட்டின மாதிரி அது வேஸ்ட் மை தாலி, வேஸ்ட் மை நான் இல்லையம்மா, நீ என்னோட மோசம் என்கிட்டே கொடுப்பா, நானே மாட்டேன். என்னுடைய ஒரு மெலிஸ் செயின் போட்டிருந்தேன், கொஞ்சம் மோட்டா தான், மெலிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இந்த தாலி கூட போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தருங்க பார்த்தாங்க பாரு என் கண்ணப்பா, என்னடா பார்வை இது நினச்சி ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும் எனக்கு. அதுக்கு தான் நான் எங்கள் நம்ம சர்ச்சிலலாம் நீங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு வந்தால் நான் வாழ்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்கள் நல்லா ஆகிறதுக்காகத்தானே சர்ச்சுக்கு வந்தீங்க. தாழ்மை வந்து ஷர்ட்டு பேண்ட்லலாம் இல்லை, தாழ்மை வந்து உன் மனசில். ஷர்ட்டு பேண்ட்லாம் என்ன தெரியுமா, டீசென்ட் சொல்லுங்க, டீசென்சி. அது டீசென்சி, தாழ்மை இல்லை. ஆனால் ஒழுக்கத்தோடு நீங்கள் போகணுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் யாரை அசைட்டே பண்ணுவாங்க, ஐயோ சர்ச்சா, இந்த சர்ச்சா சொல்லுங்க, சின்ன சர்ச்சு தான். பக்கத்தில் கை கொடுங்க, சாம் கேட்டுக்கிறியாப்பா, சர்ச்சுக்க கூடாது, சின்ன சர்ச்சு தான். ஆனால் பெரிய ஜீசஸ் வராரு, கூப்பிட்டா அசிஸ்டன்ட் ஜீசஸ் வருதுல, டைரக்டா அவர் தான் வர. அம்பிக்கிறாரா? ஒருவேளை எம்எல்ஏ கூப்பிட்டா அவன் டிரைவர் யாருன்னா அனுப்புவான், போப்பா இல்லை பார்த்துக்கொண்டு. நம்ம ஆண்டவரெல்லாம் அப்படி இல்லை, அவரே வந்த தொட்டு தான் இவ்வளோ அற்புதத்தை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், யாரெல்லாம் அசெட்டியாக நினைச்சாங்களோ அங்கே தான் உன் பேர் ஹைலைட்டாகவே கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஐயா அதா, ஐயா இந்த பையனா, இவங்களாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் விட மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன் கையை பிடிச்சாருன்னா கரையோரமாக கர்த்தர் கொண்டே வருவா. வாத்துகளாடா நீ நடத்து, உன் பணத்தினால நான் நடத்துகிறேன், என் பிள்ளை என் பலத்தினால. ஆமென், அல்லேலூயா. அம்மா நான் சொல்லிட்டேம்மா, உனக்கு வியாதி இருக்கட்டும், உனக்கு கஷ்டம் இருக்கட்டும், உனக்கு கவலை இருக்கட்டும், பரவாயில்ல, கூடும் கர்த்தரோ இருக்கிறார் உன் கூட. ஆமென், அல்லேலூயா. உன் பேரை என்ன பண்ணுறாரா இந்த வாட்டி, இவங்க முன்னாடி தான், வேற யார் முன்னாடியே இல்லை சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் பார்க்கணும். எங்கள் வீட்டுக்கு மேலே நான் ப்ரேயர் நடத்திருக்கும் போது என்னை அடிக்க வந்தாங்க. இவன் தான் ஏதோ தப்பானதெல்லாம் சப்ளை பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டு குடும்பமாக மன்னிப்பு கேட்டு நாங்கள் அந்த வீடை காலி பண்ணோம். நான் எந்த தப்பு பண்ணல, நான் வெறும் ப்ரேயர் தான் பண்ண வச்சேன். ஒரு 10 பேர் வருவாங்க. இப்போ கேட்டிங்க பாரு சாட்சி, இந்த மாதிரி பசங்க தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, கெட்டு போன பசங்கள்லாம் அம்மாவுக்கு நல்ல புள்ளியாக மாறணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. பாருங்கள் இப்போ எவ்வளோ அம்மாங்க சந்தோஷப்பட்டாங்க இல்லையா. எனக்கு அது ஒரு ஆசை, என்னுடைய அழைப்பு அந்த மாதிரி இருக்கிற தொட்டு நான் அந்த மாதிரி செய்கிறேன். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இவர் தான் காஞ்சாவே வித்துங்கிறாருன்ட்டாங்க. யார் மேலே? என் மேலே சொல்லிட்டாங்கம்மா. இந்த சர்ச் ப்ரேயருக்கு வந்த பசங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட நில்லி இந்த தப்பு பண்ணிட்டு வந்துட்டுக்கிறாங்க. அவங்க அத்தை பார்த்துட்டு என்னை வந்து பேசவே இல்லை, எடுத்தது ஒரு அடி அடிச்சிட்டான். அடிச்ச அடிக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆண்டவர் மேலே கோவம் வந்துச்சு. என்னப்பா ஊழியம் பண்ண வந்தால் கூட அடிக்கிறாங்க, அதே நான் நார்மலாக இருந்தால் அவங்க அடிச்சிருந்தா நானும் திருப்பி அடிச்சுக்குவேன், நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன், இவ்வளோ அவமானமா? அசட்டியாக நினச்சாங்க. இங்கெல்லாம் நீ ப்ரேயரே நடத்தக்கூடாதுன்னு எங்கள் வீட்டை விட்டே காலி பண்ண வச்சாங்க. எங்கே தெரியுமா? இதே ஏரியா தான், இதே சந்து தான். அசட்டியாக நினச்சவங்க முன்னாடியே இன்னைக்கு இவ்வளோ பேர், எவ்வளோ பேர் தெரியுமா? ஒரு 6-7 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் தெரியுமா? 200 பேர், ஒருத்தரும் டச் பண்ண முடியல. அவங்க என்ன தரமா சொல்கிறாங்க, பை நல்லது பண்ணிக்கிறீங்க, பண்ணுங்க பண்ணுங்கன்னு இப்போவே கர்த்தர். ஆனால் சத்துருக்கு முன்பாகவே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். என் டாக்டர் சொன்னா, அசட்டியா சொன்னா, கொல்தெல்லாம் பொறுக்காத. நான் சொன்னேன், டே பைத்தக்காரனே, சயின்ஸ் படிச்சுக்கிறேன், நான் பைபிள் படிச்சுக்கிறேன். இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இன்னும் டாக்டர் டைம் கொடுத்துட்டாங்க.
டாக்டர் படிச்ச படிப்பு டைம் குதிச்சு, கர்த்தர் கொடுத்தாரா? நான் அவன் சொல்லிட்டா, வியாதி இல்லாதவங்க போயிட்டாங்க, நீ வியாதியோடு இருக்கிற 25 கொண்டாடின்கிற. கவலையே இல்லை, எது வரட்டும், பிபி வரட்டும், கொலஸ்ட்ரால், ஹெச்பி, பாரத், ஏபி, எந்த பி எதுனா வரட்டும், லூஸ் மோஷன் வரட்டும், வாந்தி வரட்டும், எதுனா வரட்டும், கர்த்தரே என் கூட வருவார். அல்லேலூயா. கஷ்டம் வந்தா கூட கர்த்தரே கூட வருவார். அல்லேலூயா. என்னை ஒதுக்குறவர் மத்தியிலும் என்னை அசட்டியா. நான் சொல்லிட்டேங்களா, என் ஃபேமிலியில் ரொம்ப பேர் ரசிக்கப்படாமல் இருந்தாங்க. நான் எவ்வளோ சொல்லுவேன், அவங்களெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க பார்த்துக்கிறீங்களா, ஒன்ஜின் ஷூட் பண்ணுறத, அந்த போது ஒருத்தராக போட்டு தலையில் வந்திருந்தார்ப்பா. எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ரசிக்கப்பட்டு, எங்கள் மம்மியெல்லாம் ரசிக்கப்பட்டு தான் நான் கடைசியானேன். ஆனால் இன்னும் எங்கள் ஃபேமிலியிலலாம் ரசிக்கப்படாமல் இருந்தாங்க. நான் சொல்லுவேன், வாண்டா இதெல்லாம் தப்பு. எங்கள் அண்ணனுக்கும் சொல்லுவேன், வாண்டாடா, பண்ணாதடா பண்ணாதடா பண்ணாதடா, கேட்கவே மாட்டான். ஆனால் எல்லாருமே ஆண்டவர் தொட்டு லாஸ்ட்டு நிரூபிச்சது என்ன தெரியுமா? இயேசு தான் உண்மையான தெய்வம் நிரூபிச்சு. ஆமென். அல்லேலூயா. பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஜீசஸ் உன் லைஃப்பில் வரல. அவருடைய வல்லமை என்னான்னு காட்டுறதுக்காகத்தான் உங்களை வந்தா. அல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கும் கூட கலகல சாப்பிட்டு முறுக்கு சாப்பிட்டு போகிறதுக்காக வரல. அவருடைய வல்லமை மூலியமாக காட்டிட்டு தான் போக போகிறார். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்க தானே, ஹார்ட் பேஷண்ட், காலை நிற்க முடியல, மோட்டாவாக இருந்துச்சு, காலையில் ப்ரேயர் பண்ணால் சாயங்காலம் காலிலவே போயிட்டு இருக்குது. இப்போ ஹார்ட்டே நல்லா இருக்குது, சாட்சியே சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கொண்டே பொறுக்காது, நோ ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டுனாங்க. என்ன கவுண்டா, அந்த கவுண்டா, எந்த கவுண்டா, தௌசண்ட்ஸ், எக்ஸு கிக்ஸு, ஃபர்டிலிட்டி, ஐவி எது நாக்குட்டையா. எங்கள் அப்பா உன் கூட இருந்தார்னா உன் பேரை உயர்த்தது நிச்சயம் நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, 34 ஆகிட்டுக்குது பாவுக்கு, என்ன ஆகிட்டுக்குது, ஆனால் இந்த வாயங்க வைக்குது பாரு, ஒரே குத்தலான ஆயிடுது. எனக்கு பச்சன் பக்குன்னு கொடுக்கலான்னு இருக்குது. எனக்கு சும்மா டைலாக் அடிக்கிறது. ஆயாங்க மாதிரி வாலிப வயசுல கல் சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆயிடுமா. கல் சாப்பிட்டு பாக்குறேன், ஒரு கீழே கல் தர. எனக்கு சொன்னாங்க, ரொம்ப லேட்டா பண்ணாதப்பா, ஏய் ரொம்ப லேட்டா பண்ணாதப்பா, என்னத்துக்கு ப்ராப்ளம் ஆயிடுமா. இப்போ இவங்க தான் பேம்பர்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் ராத்திரி எல்லாம் எங்க பொண்டாட்டி கெட்டப் கெட்டப் கெட்டப், நான் இல்லை ஏன்னோ ஆவியே. அவர் சடனாக ஏன் செடி பார்க்குவார். அவர் மூடு நல்லா இருந்தால் அழுவ மாட்டார், மூடு நல்லா இல்லைன்னா எல்லாரையும் எழுப்பிடுவார். எல்லாரையும் எழுப்பிட்டு நாங்கள் தூங்கும் போது அவர் எங்களை கூட ஆடுறாரு. ஆனால் அவர் ஒருத்தர் தூங்கும் போது யாரும் பேசக்கூடாது. இப்படி தான் பிரதர் நெகட்டிவாக பேசின ஜனங்க என் லைஃப்பில். பைபிள் காலேஜுக்கு போய் கூட என்ன பார்த்து நம்ம நினச்சாங்க, அசட்டியாக தான் என்ன நினைனாங்க. ஏன்னா பெரிய பெரிய பாஸ்டருங்க தான் என் கூட படிச்சவங்கலாம் 30 வருஷம் வெறும் ப்ரேயர் சர்ச் பாஸ்டராகவே இருந்துக்கிறாங்க. நான் எவ்வளோ வருஷம் தெரியுமா, 30 வயசில் தான் நான் போனேன் பைபிள் காலேஜுக்கு. இவங்கெல்லாம் ஏன் கோத்து பாஸ்டர், ஈ டசன்ட் நோட் எனி திங் மேன், வாட் ஈ நோஸ். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராகியம் இருந்துச்சு. இந்த சர்ச்சை ஓப்பன் ஆகும்போது அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இந்த சர்ச்சை எப்படியாவது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர், எனக்கு ஆண்டவர் இந்த சர்ச்சா மாற்றின்கிறாரு, எனக்கு காட்டிட்டார் தரிசனம்னா. எல்லாம் என்ன தரமா பண்ணாங்க, என்ன ಅಸಟ್ಯ ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ಬೇಕಾ ಬ್ರದರ್, ಮನೆಯಲ್ಲೇ ಮಾಡಬಹುದುன்னு சொன்னாங்க. வீட்லயே பண்ணிக்கலாமேன்ட்டு. ஒன்று தெரியுங்களா, 32 பாஸ்டர் என் கூட பைபிள் ஸ்டடீஸில் படித்தாங்க. எவ்வளோ பேர்? 32 பாஸ்டர்ல ஒரே சர்ச் இன்னி வரைக்கும் பெருசா வளர்ந்துங்கிறது யார் தெரியுமா? கடைசியில் இருந்த தாவீது தான். ஆமென். அது நம்ம சபை தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபையை பார்த்து ரொம்ப பேருக்கு போறாங்க, ஏன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. பழம் காயாக இருக்கும் போது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, பழுத்துடுச்சுன்னா எல்லாரும் பார்க்காதவங்கெல்லாம் பார்க்குவாங்க. ஆனால் அவங்களும் முன்னாடி தான் என்ன பண்ணுவார், நம்ம சபை பேரை இன்னும் உயர்த்துவார். நான் சொல்கிறேன், நம்ம கோயிலுக்கு வர ஒவ்வொரு பிள்ளைய பார்த்து சொல்கிறேன், உன் லைஃப்பில் எதுக்காக நீ வந்தியோ அதை கொடுக்காம இங்கேருந்து உன்னை அனுப்பவே மாட்டார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கொடுத்துக்கிறார்ப்பா, என் நல்ல திருமணம் கொடுத்தாரு, பிள்ளைய கொடுத்தாரு, எங்கள் அம்மா அப்பா நல்லா கொடுத்துக்கிறார்ப்பா. நான் கேட்டு எல்லாமே சேர்த்து கூட்டி தான் கொடுத்துக்கிறார் என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் என் தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. அநாத ஆசிரமத்தில் ஒரு பையன் தானா,
அங்கே வந்து என்னோட கேலண்டர் நம்ம சர்ச் ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு பிரதர் காட்டினாரா, ஏய் இங்கே தான்ப்பா உங்கள் வீடு இருக்குதுன்னு சொன்னேன், இவர் அங்கே தான் சர்ச்சை வச்சுக்கிறாரு. இவரா வில்லினா, இவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் நான், எனக்கு இவர் எவ்வளோ வாட்டி எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிறாரு. நான் இன்னைக்கு குடிச்சு இன்னைக்கு அனாதாசிரமத்தை எழுதிட்டாங்க, அந்த அண்ணா கொஞ்சம் கால் பண்ணி கொடுனா அப்படின்னா. அப்போ அந்த ஹாஸ்டலில் பிரதர் சொல்கிறாரு, உன்னை பற்றி ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுதாப்பா, எங்கே பன்னாரகாட்டெல்லாம் தெரியுதா பிரதர். ஒரு நாள் ஒரு அடிப்பட்ட நாய் மாதிரி விழுந்து கிடந்தவர் தான் நான். என் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாத இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க வைக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா, என்னைக்கு நான் அவர் பேரை உயர்த்த ஆரம்பிச்சேனோ என் பேரை உயர்த்த சேர்த்த ஆரம்பிச்சாயா. ஆமென், அல்லேலூயா. கலதை மேலே கர்த்தர் வரைக்கும் உட்காரும் போது கடவுளுக்கும் ஓசானா போட்டாங்க, கலதைக்கு என்ன பண்ணாங்க, உன் மேலே இயேசு வந்தால் இயேசுக்குற மரியாதை உனக்கும் கர்த்தர் வர வைப்பார். அல்லேலூயா. இயேசுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் உனக்கு அப்படியே வரும். ஏன்னா அப்பா வீட்டு சொத்து பிள்ளைக்கு தானே வரும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது உன்னை பிடிக்காதவங்களுக்கு மத்தியில், ரெண்டாவது உன்னை ரொம்ப அசட்டியா என்னவாங்க. நான் ரொம்ப பேருக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்ம சர்ச்சில், திருந்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுப்பான்னு அவ்வளோதான், சரியாக பண்ணிட்டுக்குவார். மெதுவாக வருவாங்க, வேலைக்காக வந்து உட்காருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரு, தேர்ஸ்டே ப்ரேயர், சண்டே ப்ரேயர். வேலைக்கு வச்சோந்தமே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் வேலைக்கு வரலன்னா ரொம்ப ஒடும் டயர்டு. என்ன டயர்டு? ஒடும் டயர்டில் கூட பூவா இறங்கிக்கும், ஒடும் டயர்டில் கூட மொபைல் பார்த்துக்குவாங்க. ஆனால் கோயிலுக்கு மாற்றம் என்ன பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கெங்கே உட்காந்தாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர், எழுப்புதல், 7 நாள் ப்ரேயர் எல்லாம் உட்காந்தாங்க. வந்த பேருக்கு ஆளை விடுப்பா, ஃபஸ்ட்டு அல்லேலூயா, அப்பா ஆளை விடியா. அப்புறமா ஜெபம் பண்ண, ஆண்டவரே தெரியாமல் இவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண வேண்டியமோ என்ன பண்ணப்பா பண்ணிடுப்பான்னு வேலையை பிடிக்கிட்டு வர. மெதுவாக வருவாங்க. வேலை பிடுங்கின பிறகு அப்படியே ஸ்தோத்திரம் பேச. நான் ஆமேன், ஆமாப்பா, தேங்க்யூ லார்ட். என்னை அசட்டியா என்னங்க பார்த்தியா, ஒரு 2 ரவுண்ட் அடிக்க வைப்பா. ஏன்னா நீ சொன்ன தொட்டு தான் நானே அவங்களுக்கு சொல்கிறேன், நானா சொல்லலப்பா, நீ சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறமா இப்போ உஷாராயிடுவாங்க. உஷாராயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தப்பு திரும்பி செய்ய மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. மூணாவதாக வாசிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டி பண்ணின யாவரையும் உன் காலத்தில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. உன்னை என்னன்னு சொல்லுவாங்களா? கர்த்தரின் நகரம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் உன் நாமத்தை உயர்த்தி சொல்ல வைக்குவாங்க. அவங்க வாயிலே சொல்ல வைக்குவாங்க. யார் சொல்ல வைக்குவாரு? உன்னை வெறுத்தவர்கள் வாயிலே உன்னை பத்தி பேச வைப்பார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இவர்கள் இயேசுவின் நகரமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க, என்னை நகரமாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார், என் கூட தங்கி இருக்கிறார், என் கூட வாழ்ந்து இருக்கிறார், என்னை பத்தி என்ன பண்ணிக்கிறார், பிரபலமாய் கர்த்தர் என்ற இடத்துல பேசியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று அந்த வசனத்தை சொல்லி காலில் வந்து விழுவாங்களாம், அந்த மாதிரி செஞ்சுடுவார் ஆண்டவர். ஆனால் நம்ம அவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி காலெல்லாம் விழுணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் காலில் விழுந்தா போதும். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி செஞ்சுடுவார். ஏன்னா உனக்குன்னு இறங்கி வந்துடுவார். உனக்குன்னு ஒன்றுனா இறங்கி கண்டிப்பாக வருவார். ஏன்னா நீ நீதியாக வாழ்கிற பத்தியா, ஆண்டவருக்காக வாழ்கிறபடியால் ஆண்டவரே உனக்காக வாழ்வார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கடைசி ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் chapter 10 verses 18. தமிழில் வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18. டக்குன்னு வாசிங்க. தன்னைத்தானே புகழிக் கொள்றவன் யாரா இல்லையா? உத்தமன் அல்ல. அவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழுகிறவனே உத்தமன். கர்த்தராலே புகழ்கிறவன் யாராவா இருக்கிறானா? உன்னை நீங்களே புகழாதீங்க, கர்த்தரே உன்னை பத்தி புகழ வச்சிடுவார். ஆமென், அல்லேலூயா. உன்னை பத்தி ஏன் பின்னாடி பேசுறாங்க தெரியுமா? உன்னை கர்த்தர் அவன் வாயில புகழ வச்சுங்கிறாரு. எப்பவுமே நீ அப்பப்போ அவங்க மைண்டில் வரீங்க. காரணம் எடுத்த உங்க பேர் பட்டு போடி போட்டு போயிட்டு இருக்குது. அங்கே பார்த்தியா அது கல்யாணத்தில் என்னம்மா இல்லை சரியாக வர மாத்திருது.
பேசுகிறாங்களா? நன்றி சொல்லுங்க. அவங்க தான் உன்னை காலத்தில் என்ன பண்ணாங்க, வயிறு எப்படி இருந்துச்சு, அப்படியே ஸ்மெல்லிங் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிறார், உன்னை அழகாக வச்சுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னை அசட்டை பண்ணவர்கள், உன்னை புறம்பே தள்ளின ஜனங்க முன்னாடி கர்த்தர் உன் பேர் என்ன பண்ணுறாரா? இந்த வருஷம் உங்களை பார்த்து சொல்கிற பிரதர், வெறும் நீதியாக கர்த்தருக்கு உண்மையாக நீ வாழ்ந்துப்பார். எது இல்லைன்றத மாற்ற என் வாழ்க்கையில் வந்து சொல்லிப்பார். எதுவுமே இருக்காது பிரதர், எல்லாத்தையுமே கர்த்தர் முடிச்சுட்டுவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. தன்னைத்தானே நம்ம புகழ்றது வேண்டாம், நம்மளை வச்சு கர்த்தர் புகழிடுவார் நம்ம. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல ஆசைப்படுகிறீங்க, என் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஒரு காலம் அப்படி தான் இருக்கும், கேவலமாக பார்க்குவாங்க. கவலைப்படாதீங்க. என்னை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க, இதெல்லாம் ஊழியமே இல்லைப்பா. நாங்கள் என்ன சொன்னாங்க, போய் ஒரு குடிகாரன்ட்ட போய் உட்காந்து பேசுறியாப்பான்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு குடிகாரன்ட்ட போய் பேசுங்கிறியாப்பா நீ, அவங்கள்ட்ட போய் கட்டி பிடிக்கிறியா, உன்னை என்ன நினைக்குவாங்க அவங்கெல்லாம். நான் அவங்கள பார்த்து சொன்னேன், இயேசு எதற்காக வந்தார்? இந்த மாதிரி ஜனங்களை மாற்றத்தானே வந்தார். அப்போ எனக்கு அவங்க தானே தேவை. நல்லா இருக்கிறவனுக்கு ஏன் டாக்டரு? பேஷண்ட் ஆக்கிறவனுக்கு தானே டாக்டரு. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க, நீ பண்ணுற ஊழியம் நல்ல ஊழியம், நீ பண்ணுற ஊழியம் ரொம்ப கஷ்டமான ஊழியம் நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்கிற, உன்னை வெறுத்தவர்கள், உன்னை அசட்டியாக நினைத்தவர்கள், உன்னை புறம்பே தள்ளினவர்கள், சொல்லுங்க, உங்களை புறம்பே தள்ளு. ஒருவேளை நீ வீடு சின்னதாக இருக்கலாம், அந்த வீடு சின்னதை பார்த்து உங்களை ஒரு மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இடம் போட்டுக்கலாம். வரும் ஒரு நாள் பெரிய பங்களாவை கர்த்தர் உன் கையில் கொடுத்துட்டு சொல்லுவார், பார்க்கலாம் அவங்கள யார் நடத்துறது, நான் தான் என் பிள்ளைக்கு தகப்பன் என்று பார்க்கலாம்னு சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்தகர் ஆசீர்வாதம்லாம் நீங்கள் வேண்டானே, உலகத்தகர் எத்தனை போயிடுவான், உங்களுக்கும் தேவை அது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இருந்தால் தான் அவங்க பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்குவீங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க அப்பா அம்மா நல்லா காப்பாற்றுவீங்க. ஆமென். எவ்வளோ பேர் சொன்னாங்க கஷ்டம் நஷ்டம் இல்லான்ட்டு அவங்க லைஃப்பில் எல்லாம் பணம் தான். அந்த ஆசீர்வாதம்லாம் அவங்க ஒரு நாள் உங்கள் கையில் தருவார். இன்றைக்கி சொன்னாங்க பார்த்தியா நவீன் அவங்க மம்மி, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் எல்லாரும் நாங்கள் கோல்டு வாங்கணும். வாங்குங்கம்மா, தப்பே இல்லை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது. எவனா தப்புன்னு சொன்னால் வந்து பைபிள் பிரகாரமாக உட்காரலாம். நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா வேஸ்ட், டெட் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு வாங்கினீங்கன்னா என்றைக்குன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது, அதே காசு திரும்பி தரான் உனக்கு. அதுக்கு தான் உங்களை வாங்குன்ற புத்தியாக வேலையை செய்கிறார். பக்தியும் இருக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் புத்தியாக இருக்கணும். மொதல் சேலரி வந்தோன்னா போய் 80,000 ரூபாய் ஃபோனை வாங்கி வந்துடுது. 80,000 ரூபாய் கோல்டு வாங்கினீங்கன்னா போடு, நாளைக்கு நீ அதை விற்றினா 2 லட்சம் ரூபாய் கூட கர்த்தர் தருவார். அது ஆனால் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த போன வருஷம் யாராலும் நான் புறம்ப தள்ளாங்க, அவங்கள பற்றி யோசிக்காத. உன் பின்னாடி, உன் முதுக்கு பின்னாடி பிரைஸ் அலாட் சொல்லிட்டு கூட உன்னை பற்றி பேசிக்குவாங்க. அம்மா என்னை பற்றியே பேசுகிறாங்கம்மா, உங்களை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்களா? இப்படி சிரிச்சுக்குவாங்க. அப்பா தெரிஞ்சுட்டு ஸ்மெல் வருது, அங்கே இந்த சர்ன்னு ஆண்டவர் காட்டுவார். 2 பார்வை அவங்களை அப்படியே ட்ருன்னு விட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ எரிச்சிட்டுக்குது பாட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் வந்தனுக்கும் போது உடுப்பி ஹோட்டலில் பார்த்து ஒரு 2 பிரதருங்க பார்த்தாங்க. நான்ப்பா பாஸ்டரு கோல்டு ஷர்ட்டு போட்டு, கோல்டு இல்லை இது நார்மல் ஷர்ட்டு தான், ரேட் சொன்னால் பசங்க திரிடுவாங்க. ஆனால் பாரு எப்படி இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி மாத்துறாருல. ரோட்டில் உழுது கிடந்த நாயங்களெல்லாம் எடுத்து இன்னைக்கு மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்திருக்கிறார். சாவை தேடி போன மனுஷங்களெல்லாம் அவங்களையோ வாழ வச்சு மற்றவங்களையோ வாழ வச்சிருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேம்மா, ஒருவேளை ஒன்று பார்த்து அல்லேலூயான்னு கேலி பண்ணலாம், ஒருவேளை பார்த்து ஜாதி மாற்றிட்டு போயிட்டேன்னு கேட்கலாம். என்ன கூட கேட்டுக்கிறாங்க, என்னப்பா ரோமன் கேத்தலிக்கை விட்டு போயிட்ட, இந்துவை விட்டு போயிட்ட, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நான் எந்த ஜாதின்னு நான் சொல்லலை. என்னோட ஜாதி பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, எங்கள் ஜாதி பேர் என்ன சொல்லு? பரிசுத்தன்றது தான் ஜாதி. எங்கள் ஜாதி பேர் என்ன ஜாதி? நான் கூட ஆர்சி தான். என்ன ஆர்சி சொல்லு? ரியல் கிறிஸ்டியன். டூப்ளிகேட் ஆர்சி, ரியல் கிறிஸ்டியன். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கு தான் சொல்றேன், ஐ எம் a real Christian man. பரிசுத்தத்துக்காக ஏங்குற கிறிஸ்டியன் நாங்களாம். ஆமென், அல்லேலூயா. அசட்டே நினைச்சாங்க, பரவாயில்ல விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம தேவன் உண்மை உள்ள ஒரு தேவன் சொல்லிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, உன்னை அசட்டியாய் புறம்பே தள்ளின ஜனங்க முன்னாடியே உன் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார்? வெரி குட். இன்னும் செய்வார், இன்னும் உங்களை செய்வார்.
செஞ்சா தானே தெரியும் அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு. ஆமாம், நல்லேலூயா. நான் எழுதி தரமா, ஒருவேளை குழந்தை இல்லைன்ட்டு உங்களை பார்த்து ஜனங்க அசட்டியாக சொல்லிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் யாரை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில சொல்லிக்கலாம். ஒருவேளை உன் முன்னாடி அனுப்பிட்டு உன்னை பின்னாடி பேசிக்கலாம். ஒருவேளை உன்னை பார்த்து கீழ்த்தனமாக நினச்சிக்கலாம். ஒருவேளை உனக்கு வேலை இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரி பேசியிருக்கலாம். ஒருவேளை உன்ட்டு ஒன்றுமே இல்லாத போது இது செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் பேரை தான் முன்னாடியே உயர்த்தும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும் நாமத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார் இந்த வருஷத்தை? ஒன்றும் இல்லை பிரதர், குவாலிஃபிகேஷன் எதாவது நீதியாக வாழுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஊழிய செய்யுங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ இப்போ நல்ல நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வில்லு ஆஃப் பண்ணிட்டு வில்லு. இப்போ நம்ம ஒரு நல்ல நேரத்துக்கு